புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு 8 புதிய திரைப்படங்கள் இன்று வெளியாகியுள்ளன. சென்னை திரையரங்குகளில் புதிய திரைப்படங்களை பார்க்க ரசிகர்களிடையே நிலவும் ஆர்வம் குறித்து நமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத் வணக்கம். இன்னைக்கு 8 திரைப்படங்கள் வெளியாக இருக்கு புத்தாண்டையொட்டி. என்னென்ன திரைப்படங்கள் வெளியாக இருக்கு? திரையரங்கத்தில் ரசிகர்களுடைய கூட்டம் எல்லாம் எப்படி இருக்கு பிரசாத்? நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஒருவருக்கொருவர் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதும் உறவினர்களிடத்திலையும் நண்பர்களிடத்திலையும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறத தாண்டி அவங்க கூட வெளியில போய் அந்த நியூ இயரை செலிப்ரேஷன் பண்றதுல தான் இருக்கு. அப்படி ஒவ்வொரு நியூ இயருமே மக்கள் அதிகமான அளவுல கூடக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது தியேட்டர்ஸ் தான். அதுலயும் தன்னோட விருப்பமான கதாநாயகர்களும் இருக்கக்கூடிய திரையில காண்பிக்கக்கூடிய அவர்களை போய் நேரா போய் பார்க்கறதுல இவங்களுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அப்படி நிறைய ரசிகர்கள் நம்ம இருக்கக்கூடிய சென்னை உதயம் தியேட்டர்ல நம்ம இருக்கோம். இங்க கிட்டத்தட்ட 8 திரைப்படங்கள் புதிய திரைப்படங்கள் திரையிடப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான திரைப்படங்கள் திரையிடப்பட்டிருக்கு, மக்கள் எந்த படங்களை அதிக அளவுல பார்வையிடுறதுக்கு வந்திருக்காங்கிறது கேட்கலாம். வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய், அஜித் உள்ளிட்ட முக்கியமான கதாநாயகர்களோட படம் இன்னைக்கு திரையிடப்படல. வேற என்னென்ன புது படங்கள் திரையிடப்பட்டிருக்கு? இன்னைக்கு செல்வராகவன் இயக்கத்தில் ஸ்க்ரீன் பிளேயில் எடிட்டிங்கில் இது மலை நேரத்து மயக்கம், சந்தனம், வாலிபராஜா வந்திருக்கு போல். ஸோ அதுக்கு இல்லாமல் பி வாசு சன் அவர் மூவி தற்காப்பு. ஸோ இதுமாரி ஒரு லோ பட்ஜெட் மூவி, எல்லாமே லோ பட்ஜெட் மூவி தான். ஃபஸ்ட்டு இந்த 2016 ஃபஸ்ட் நாளுங்கிறதுனால ஸோ ஹாலிடேஸ் இன்னைக்கு. ஸோ அதனால் வெளில எங்கன்னா போகலாம் அப்படிங்கும் போது நாங்கள் தேட்டருக்கு வந்தோம். ஸோ தேட்டருக்கு வரும்போது என்ன படம் பார்க்கலான்னா, இப்போ நான் இப்போ மலை நேரத்து மயக்கம் போகிறதா இருக்கேன். ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன், அதை தாண்டி உங்களுக்கு விருப்பமான கதாநாயகர்களோட திரைப்படங்கள் திரையிடப்பட்டிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பாலாபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது தியேட்டரில் பெரிய லெவலில் இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் எதுவுமே நிகழலை. அதுக்கு ரீசன் என்ன? இல்லை, ஆக்சுவலாக இப்போ பாலாபிஷேகம்னு பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ஃபேன்ஸு பண்ணும்போது என்னென்ன ஹீரோ படம் வருதோ அந்த ஹீரோக்கான ஃபேன்ஸுக்கு இருந்தால் தான் பாலாபிஷேகம் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி மாஸ் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ரஜினி, அஜித், விஜய் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் ஹீரோஸ் படம் இன்றைக்கி ரிலீஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா சிம்பு, தனுஷ் சொல்லலாம், விஷால், ஆரியா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்தமாரி மூவி இன்றைக்கி வரல. ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்தமாரி மூவிஸ் இன்றைக்கி வந்திருந்ததுன்னா நீங்கள் பாலாபிஷேகம் பார்த்துருக்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்தமாரி கவரேஜ் உள்ள ஆக்ட்ரஸோட படங்கள் இன்றைக்கி வரல. ஸோ அதனால தான் இதை பார்க்க முடியல. இது மட்டும் இல்லாம விஜய், அஜித் உள்ளிட்ட முக்கிய கதாநாயகர்களோட படம் திரையிடப்படால அப்படிங்கறதுனால இங்க பெரிய அளவுல ஒரு மிகப்பெரிய எப்பயுமே தியேட்டர்ஸ்ல இந்த புது படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய பரபரப்பு இருக்கும். அந்த மாதிரி பரபரப்பு எதுவும் இல்லை. ஆனா மக்கள் கூட்டம் நார்மலா இருக்கு. இதை தாண்டி புது படங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஆங்கில படங்களும் நிறைய திரையிடப்பட்டிருக்கு. கேஸ் 39, அதுக்கப்புறம் பிரேக் பாயிண்ட் உள்ளிட்ட படங்களும் திரையிடப்பட்டிருக்கு. இந்த படங்களை பார்வையிடுறதுக்கு நிறைய ரசிகர்கள் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். சார், தமிழ் படங்களை தாண்டி ஆங்கில படங்கள் நிறைய திரையிடப்பட்டிருக்கு. மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட எந்த மாதிரியான வரவேற்பு, எந்த படத்தை பார்க்கறதுக்கு உங்கள்ட்ட ஆர்வம் அதிகமா இருக்கு? இப்போ நாங்க பாத்தீங்கன்னா ஹாரர் மூவி பார்க்க வந்திருக்கோம், பேய்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு பேய் படம் பாத்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஒவ்வொரு படமும் பாத்தீங்கன்னா வித்தியாசமான கதைகள்லாம் வருது. நாங்களே கூட பாத்தீங்கன்னா கதையெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கோம். சாதாரண மக்களே பாத்தீங்கன்னா நிறைய கதைகள் யோசிச்சு வச்சுட்டு இருக்கும்போது சினிமாக்காரங்க பாத்தீங்கன்னா அதை நல்லா இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்றாங்க இல்லையா அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் பாத்தீங்கன்னா வரிசையா படம் புக் பண்ணியிருக்கோம். காலையில் பாத்தீங்கன்னா பேய்கள் ஜாக்கிரதை, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட்டு, அப்புறம் மாலை நேரத்து மயக்கம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு புது வருஷம் இல்லையா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக அதெல்லாம் அழகாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. தான் நினைக்கக்கூடிய கதாநாயகர்களை திரையில பார்க்கும்போது தன்னையே பார்த்து கைதட்டி மகிழக்கூடிய கூட்டம் தமிழ்நாட்டில் அதிகம். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம இந்த தியேட்டர் மட்டும் இல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய பல தியேட்டர்ஸ்ல அதிகமான அளவுல கிட்டத்தட்ட 8 திரைப்படங்கள் திரையிடப்பட்டிருக்கு, புது படங்கள். மக்களை பொறுத்தளவுல அதிகமான அளவுல ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு, இந்த 8 படங்களுக்கு இல்ல அப்படிங்கறத தாண்டி புது படங்கள் பொங்கலுக்கு தான் அதிகமான அளவுல தன்னுடைய முக்கியமான கதாநாயகர்கள் விஜய், அஜித், ஆரியா, ரஜினி, கமல் உள்ளிட்ட முக்கிய கதாநாயகர்களோட திரைப்படங்கள் இன்னைக்கு திரையிடப்படலைனாலும் பொதுவாகவே இந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு அதிகமான அளவுல மக்கள் கூடக்கூடிய இடமா இந்த தியேட்டர் பார்க்கப்படுறதுனால 3 மணி நேரம் பொழுத கழிக்கிறதுக்கு கண்டிப்பா மக்கள் அதிக அளவுல தியேட்டர் நாடி வந்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக பிரசாத், அதாவது புத்தாண்டு தினமான இன்னைக்கு திரையரங்கத்தில் ரசிகர்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு, படங்களை பார்க்க இருந்த அந்த ரசிகர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத கூட களத்திலிருந்து பதிவு பண்ணீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.